சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணி தொடங்கியது. தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறையின் முன்பு வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் சிலர் அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பணியை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இன்று முதல் தொடங்கினர். அடையாள அட்டை வைத்திருப்போர் மட்டுமே உயர்நீதிமன்ற வளாகத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள 6 நுழைவாயில்கள் வழியாக பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த வீரர்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.